சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 2,25,113 மகளிருக்கும், இரண்டாம் கட்டமாக 12,784 மகளிருக்கும் என 2,37,897 மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மூலம் தனிநபர் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஏற்ப உள்ளூரில் வேலை தேர்வு செய்து பணிகள் வழங்கப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். அந்த வகையில் விவசாயிகளின் தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு இத்திட்டத்தின் மூலம் விளை நிலங்களை சீரமைத்து கொடுத்தல், வரப்பு கட்டும் பணி மேற்கொள்ளுதல், பண்ணை குட்டைகள் அமைத்து கொடுத்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. விருப்பமுள்ள விவசாயிகள் அந்தந்த பகுதி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் இம்மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையாள் காளியம்மன் கோவில் வளாகத்தில் மஞ்சப்பை தானியங்கி எந்திரத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் செயல்படும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்தி பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பதற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட வளங்கள் அலுவலகத்திலும் பொது விநியோக திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்ற இம்முகாம்களின் வாயிலாக குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், புதிய குடும்ப அட்டை, நகல் அட்டை, கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல், மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்த புகார்களை தெரிவிக்கும் பொருட்டும் விண்ணப்பித்து அதற்கான தீர்வினை பொதுமக்கள் பெற்றுச் சென்றனர். மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மின்கழிவுகளை கையாளுவதில் ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அல்லது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஒப்புதலுக்கு பிறகு செயல்பட வேண்டும் எனவும், மின் கழிவுகளை அங்கீகரிக்கப்பட்ட பிரித்தெடுப்போர் மற்றும் மறுசுழற்சி செய்பவர்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும், மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகளின் விவரங்கள் வாரியத்தின் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளனர். இம்மாவட்டம் செட்டிநாட்டில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் 1907 ஏக்கர் பரப்பளவில் கால்நடை பண்ணை இயங்கி வருகிறது. இதில் 150 ஏக்கர் பரப்பளவில் கால்நடைகளுக்கு தேவையான பராமரிக்கப்பட்டு வரும் கால்நடை தீவனம், மரங்கள் மற்றும் பல்வேறு வகையான 464 மாடுகளும் 269 ஆடுகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. மேலும் இப்பண்ணையில் விவசாய பிரிவில் 40 ஏக்கர் பரப்பளவில் கோ 4 தீவன புல்லும், 15 ஏக்கரில் நாற்றுச்சோள உற்பத்தியும் செய்யப்படுகின்றன. மேலும் இக்கால்நடை பண்ணையில் நாட்டுக்கோழி இனப்பெருக்க பண்ணை உருவாக்குதல், தீவன ஆலை அமைத்தல் மற்றும் குஞ்சு பொரிப்பகம் அமைத்தல் திட்டத்தின் கீழ் 13.81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை கொண்டுள்ளது. மாவட்ட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் மாவட்ட திறன் பயிற்சி வாயிலாக நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த 30 நபர்களுக்கு இலவச தையல் பயிற்சி 3 மாத காலங்கள் வழங்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இக்கழகம் மூலம் இப்பெண்களுக்கு ஆரி ஒர்க் மற்றும் எம்ப்ராய்டரிங் ஒர்க் ஆகியவை 115 ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் 40 நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த பெண்களும் இடம்பெற்றுள்ளனர். இப்பயிற்சி குறித்து இவ்வினத்தைச் சேர்ந்த ரஞ்சிதா கூறுகையில், வணக்கம், என் பேர் ரஞ்சிதா. சிவகங்கை பழமலை நகர்லேருந்து வர்றோம். நாங்கள் எங்களுக்கு அரசாங்க சார்பில் தையல் மிஷின், எங்களுக்கு ஆரி ஒர்க்கு, தையல் பழகிறது பழக்கம் ஆகிய எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இம்மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை மற்றும் மானாமதுரை தனி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டார். இதில் இம்மாவட்டத்தில் 11,79,897 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். பெண் வாக்காளர்களாக 6,702 பேரும், ஆண் வாக்காளர்களாக 57,79,149 பேரும் இடம்பெற்றுள்ளனர். இம்மாவட்டத்தில் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர்.